கொள்ள வேண்டும். அதே போலதான் ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு குர்ஆன் ஓதுகிற நிகழ்வு இருக்குது. எந்த இடத்துல எல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க? மையத்தை வச்சு கொண்டு வீட்டில் என்ன செய்வாங்கன்னா சூரா யாசீனை ஓதுவாங்க. இந்த கலாச்சாரத்தை நீங்க உங்களோட ஊர்ல பார்க்கலாம் அல்லது வெளியூர்கள்ல பார்க்கலாம். இருக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஜனாசாவை உளுந்த உடனே ஜனாசாவை வச்சு கொண்டு யாசீன் சூறாவை ஓதுவாங்க. அதே போல அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு வந்து பள்ளியில வச்சா அங்க என்ன செய்வாங்க? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுவாங்க. அது அப்படியே மையவாடியில கொண்டு போய் அடக்கம் செஞ்சா, அடக்கம் செஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாசீன் சூறாவை ஓதுவாங்க. அதுக்கு பின்னால குல் சூறாக்கள் ஓதி துஆ கேட்பாங்க. இப்படி மையத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் ரசூலுல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன் ஓதுறோண்ட காட்டி தந்தாங்களா? நல்லா விளங்கிக்கங்க. உங்களில் மரணித்தவர்களுக்காக யாசீன் சூறாவை ஓதுங்கள் ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. இந்த ஹதீஸ் பலவீனமானது. உங்களில் மரணித்தவருக்காக யாசீன் சூறாவை ஓதுங்கள் ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே பலவீனமான ஹதீஸை கொண்டு என்ன செய்ய இயலாது? அமல் செய்ய இயலாது. இது இன்றைக்கு வந்த நாங்க மௌலவி மாதிரி சொல்றதல்ல. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எப்ப வந்தவங்க? 2ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தக்காரர். தாபியங்களுக்கு அடுத்த கட்டத்தில் தபவு தாபியங்கள் லிஸ்ட்ல வந்தவர். 4 மதுஹபுடைய இமாம்களில் பிரதானமானவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. நாங்கெல்லாம் என்ன அறிவாளி, எங்கள்கிட்ட என்ன அறிவிக்குது? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அறிவு கடல், அறிவு கடல். தெளிவா சொல்லிட்டு போனாங்க, இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் சஹீஹா வந்தா அதுதான் நாம் போற ஸ்டைல்ன்றாங்க. மதுஹப்னா என்ன? ஸ்டைல், ஏண்ட போக்கு, ஏண்ட வழிமுறை, இதான் மதுஹப்ன்றது. என்ன சொன்னாங்க? ஹதீஸ் சஹீஹா வந்தா அதுதான் ஏண்ட போற வழின்றாங்க, நாம் போற ஸ்டைல்ன்றாங்க. ஹதீஸ் லஈஃபா வந்தா எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்படுது, தயம்மும்ல ஷாஃபி மதுஹப்ல இதுவரைக்கும் மண்ணை தொட்டு தடவணும். ஹதீஸ் லைஃபு, ஆனா ஷாஃபி இமாமுக்கு ஹதீஸ் சஹீஹா இருந்துச்சு. அதனால என்ன சொன்னாங்கன்னா முழங்கை வரைக்கும் மண்ணை தொட்டு தடவணும். அந்த ஹதீஸ் லைஃப் ஷாஃபி இமாமுக்கு சஹீஹா இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி, சில சஹாபாக்கள் இந்த கக்கப்பகுதி வரைக்கும் மண்ணால தடவினாங்கன்னு வருதே, இதை நீங்க சட்டமா சொல்ல மாட்டீங்களான்னு கேட்ட நேரம் மிக தெளிவா சொன்னாங்க, ஹதீஸ் சஹீஹா வந்தா சொல்லி இருப்பேன்னுட்டாங்க. ஹதீஸ் சஹீஹா வரல, சட்டம் சொல்லல. அவங்க இந்த அளவு தெளிவா இருந்தவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். 4 மதுஹபுடைய இமாம்களும் தெளிவா சொன்னாங்க, ஹதீஸ் சஹீஹா வந்தா அதுதான் நாங்க போற வழி, ஹதீஸ் லைஃபா நாங்க அதை செய்ய மாட்டோம்ட்டாங்க. தெளிவா சொன்னாங்க. எனவே உங்களில் மரணித்தவருக்காக யாசீன் சூறாவை ஓதுங்கள் வரக்கூடிய ஹதீஸ் லஈஃபானது. லஈஃப் வந்தா அமுல்படுத்த முடியாது. பள்ளியில வச்சுக்கொண்டு குல் சூறாவை ஓதுவாங்க. இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்குதான்னு கேட்டா மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலோ பள்ளியிலோ மையவாடியிலோ ஜனாசாவை மையத்தை வைத்துக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள், குல் சூறாக்களை ஓதினார்கள் என்று பார்க்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் எங்கட மூதாதையர்கள், எங்கட அப்பமார்கள், ஆட்சிமார்கள் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் அதை செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் அவரவர்களுடைய நியத்துக்கு கூலி கொடுக்க போதுமானவன் அல்லது குற்றம் பிடிக்கவும் போதுமானவன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறதுக்கு நாங்கள் துஆ கேட்போம். ஆனா பள்ளிக்கு வந்தா மக்கள் வச்சன்னு கதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர்பலாயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கபர் மையத்தை வச்சுக்கிட்டு மரணத்தை சிந்திக்க நேரம் இல்லை. அதனால் அந்த நல்ல மனிதர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க? இவர்களை எல்லாம் ஒரு முகப்படுத்தணும்டா ஒரு ஓதலை ஆரம்பிச்சுட்டுருவோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இது காலப்போக்கில் இதை ஓதல்லையா மையத்தடக்கலாம், இதை ஓதல்லையா அடிச்சு விரட்டுவோம். சாதாரண அளவுக்கல்லாது 5 நேர தொழுகையை விட எது முக்கியமா போச்சு. அசர் தொழ மாட்டாங்க, வெளியே நின்றுகிட்டு இருப்பாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலன்னா சண்டை பிடிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா நீங்க? இந்த அளவுக்கு அது மார்க்கத்தில் உண்டா போச்சு. எனவே நல்லா விளங்குங்க, மார்க்கத்தில் நல்லது தானேண்டு இன்றைக்கு ஒன்று நல்லதை செஞ்சுட்டு போனா அது காலப்போக்கில் எதா போயிடும்.
மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்க விஷயமா போயிடும். அதனால குர்ஆன் ஹதீஸ்ல இல்லையா புதிய நடைமுறை ஒன்றை உருவாக்க மாட்டோம். அது நாளைக்கு என்ன செஞ்சிடும், மார்க்கத்தில் உள்ளதாக ஆக்கி வச்சிடும். இல்லைண்டா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? சாதாரண விஷயம் அல்ல. எனவே அந்த மூதாதையர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் உருவாக்கி இருக்கலாம். ஆனா இந்த கதை எப்படி போயிட்டுது, குல்சூரா ஓதல்லையா ஊர் ரெண்டா போகுது, அடிப்புடி நடக்குது, பிரச்சனை நடக்குன்னு போகுதுண்டா ஃபர்தான தொழுகையை விட ஜனாசாவை வச்சுக்கிட்டு குல்சூரா ஓதுறது முக்கியன்ற அளவுக்கு போயிடுது. எனவே மார்க்கத்தில் நல்லதுன்னு ஒன்றை உருவாக்கிறாதீங்க. அது காலப்போக்கில் ஃபர்தான விடயங்களை விட அழகானதுன்னு சைத்தான் காட்ட ஆரம்பிச்சிருவான். இது பித்அத் உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விபரீதம்ன்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படாது. அதே போல மையவாடியில் கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு யாசீனை ஓதுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசீன் ஓதினத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சில பேர் என்ன செய்வாங்கண்டா மையவாடி அந்த கபருடைய தலைமாட்டில் இருந்து கொண்டு சூரத்துல் பக்கராட ஆரம்ப பகுதிகளை ஓதுவாங்க. மிக மிக பலவீனமான ஒரு செய்தி அதுக்கு பார்க்கலாம். சஹீஹான செய்தி இல்ல மையவாடியில குர்ஆன் ஓதுறதுக்கு. ஆனா சஹீஹான ஹதீஸ் எதுக்கு தெரியுமா வந்திருக்குது, மையவாடியில குர்ஆன் ஓதக்கூடாதுன்றதுக்கு வந்தீங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட வீடுகள்ல நீங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட வீடுகள்ல நீங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை நீங்க மையவாடிகளா ஆக்கி கொள்ளாதீங்க. எப்படி அழகான ஃபத்வாண்ட பாருங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை நீங்க மையவாடிகளா ஆக்கி கொள்ளாதீங்க. ஃபக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா, உங்களோட வீட்டில் நீங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான்னுட்டாங்க. இந்த ஹதீஸ் நல்லா விளங்குதா? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட வீடுகளை நீங்க மையவாடிகளா ஆக்கி கொள்ளவான. மையவாடி இல்லைன்றதுக்கு அடையாளம் என்ன, சூரத்துல் பக்கராவை ஓதுங்கோ. எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடுவான்னுட்டாங்க. அப்ப வீடுன்றதுக்கு அடையாளம் குர்ஆனை ஓதணும். மையவாடி அங்க போய் குர்ஆன் ஓதாதீங்க, உள்ளதெல்லாம் உங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதான் ரசூலுல்லாஹ் செய்தி. நீங்க மையவாடியில போய் குர்ஆன் ஓதினீங்கன்னா உள்ள ஷைத்தானெல்லாம் உங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால ரசூலுல்லாஹ்வோட ஆர்டர் என்ன தெரியுமா, உங்களோட வீடுகளை நீங்க மையவாடியா ஆக்காதீங்க. உங்களோட வீடு மையவாடி இல்லைன்றதுக்கு அடையாளம் என்ன, உங்களோட வீட்டில் நீங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்க. எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுவான். இந்த ஹதீஸை நல்லா யோசிச்சு பாருங்க. எது மையவாடியோ அது குர்ஆன் ஓதுவதற்கு தகுதியான இடம் அல்ல, எது வீடோ அதுதான் குர்ஆன் ஓத தகுதியான இடம். எனவே ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை நல்லா சிந்திச்சா விளங்கும், வீடுகள் தான் குர்ஆன் ஓதப்படுவதற்கு தகுதியான இடம், மையவாடிகள் அல்ல என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டால் ஜனாசாவோடு சம்பந்தப்பட்டு குர்ஆன் ஓதப்படுகிற இடங்கள் பிரதானமா நாங்கள் அறிஞ்சி வச்சிருக்கிற 3 இடம். ஒன்று மையத்தை வச்சுக்கொண்டு குர்ஆன் யாசீனை ஓதுறது, அதுக்கு வரக்கூடிய ஹதீஸ் லைஃப். பள்ளியில கொண்டு ஜனாசாவை வச்சுட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் கடைசி வரைக்கும் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல்ல இல்லாத சுத்தமான பித்அத். மையவாடியில கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு யாசீனை ஓதுவாங்க. இது நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு நேர் முரண்பட்டது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதுங்க, வீட மையவாடியா ஆக்காதீங்க. அர்த்தம் என்ன, மையவாடிக்கு தான் அடையாளம் குர்ஆன் ஓதாம இருக்கிறது, வீட்டுக்கு அடையாளம் குர்ஆன் ஓதுறது. எனவே வீடுண்டா குர்ஆன் ஓதணும், மையவாடிண்டா குர்ஆன் ஓதுற இடமல்லன்றது மிக தெளிவா முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுது. எனவே மையத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த குர்ஆன் ஓதக்கூடிய செய்திகள் ஹதீஸுக்கு நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று பலவீனமான செய்தி, இன்னொன்று பித்அத்தான செய்தி, இன்னொன்று என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு முற்றிலும் முரண்பட்ட செய்தி என்ற பகுதியை நானும் நீங்க மறந்துடாம விளங்கி